சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான ஒர்க் அனிருத் அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்காம். அதை பற்றியும் பேச போகிறோம். இந்த படத்தில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இப்போ ஒரு சூப்பரான பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. எப்பயுமே ப்ரோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படங்கள் பாடல்கள் வெளியாவது முன்பு சமீப காலமாக வெளியாகி கொண்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்பு வரைக்குமே வேட்டையன் திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் லைக்கா நிறுவனம் கொடுக்காம இருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருந்தது. சொன்ன மாதிரி வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுமா, இல்லை ரிலீஸ் டேட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அக்டோபர் 10 வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு. ஆனால் லைக்கா நிறுவனம் படக்குழு கிட்ட ஒரு பயங்கரமான கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்பு வரைக்குமே இந்தியன் 2, சந்திரமுகி 2, அதுக்கப்புறமா PS1, PS2 இந்த திரைப்படங்களோட பாடல்கள் அப்படி இல்லைனா ப்ரோமோஸ் சின்ன அப்டேட் கொடுக்கும்போது லைக்கா நிறுவனம் இதை கண்டுக்காதான் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி படக்குழு கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அதுக்கப்புறமா விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தோட அப்டேட்டில் நாங்கள் ஓவராக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சின்னதாக எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் அது எங்களோட பார்வையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படக்குழுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் லைக்கா நிறுவனம் தயாரித்த 4 திரைப்படங்கள் படு தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது. அதனால் அடுத்து ரிலீஸ் ஆக போகும் வேட்டையன் விடாமுயற்சி இந்த 2 திரைப்படம் பெருசாக ஹிட் அடிக்க வேண்டும், நார்த் இந்தியாவில் அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்தோட சின்ன ப்ரொமோஷன்லையும் லைக்கா நிறுவனம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் போய்கொண்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே அனிருத் அவர்கள் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெரி சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி லைக்கா நிறுவனமும் ஒரு ட்வீட் போட்டிருக்கு. வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளோட செம்ம சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வார இறுதிக்குள் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் இன்னைக்கு கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் லைக்கா நிறுவனம் புதுசாக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு நீங்கள் பேட்டை படத்தில் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வச்சுருந்தீங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் பாடலுக்கு முன்னாடி டைலாக் வைங்க. அப்போ தான் அந்த ஒரு பாடல் பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. படத்துக்கும் அந்த ஒரு டைலாக் ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட சொல்லியிருக்காங்களாம், படக்குழு கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெடி ஆனாலுமே ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக ஒரு சின்னதாக ஒரு சாங் டைலாக் போர்ஷன் சாங்குக்கு முன்னாடி வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது அப்படியே தேட்டரே தெரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அனிருத் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டூடியோவில் நின்று வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் இருக்கிறது. அதை பார்த்த ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மரண மாஸ் பாட்டு மாதிரி பயங்கரமாக தெரிக்க போகிறது. டபுள் ட்ரீட்டாக இருக்க போகிறது. ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட டயலாக்கோட வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருக்க போகிறது. அதுக்கான நாம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த டயலாக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான ஒர்க் அனிருத் அவர்கள் அஃபிஷியலாக தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்காம். அதை பற்றியும் பேச போகிறோம். இந்த படத்தில் மொத்தமாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இப்போ ஒரு சூப்பரான பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா.
எப்பயுமே ப்ரோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படங்கள் பாடல்கள் வெளியாவது முன்பு வந்து சமீப காலமாக வெளியாகி கொண்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுது, அதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போகிறோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் 10 வெளியாகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்பு வரைக்குமே இந்த வேட்டையன் திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் வந்து லைக்கா நிறுவனம் கொடுக்காம இருந்துச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வந்து இருந்தது. சொன்ன மாதிரி வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுமா, இல்லை வந்து ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அக்டோபர் 10 வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு. ஆனால் லைக்கா நிறுவனம் வந்து படக்குழு கிட்ட வந்து ஒரு பயங்கரமான கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இதுக்கு முன்பு வரைக்குமே இந்த இந்தியன் 2, சந்திரமுகி 2, அதுக்கப்புறமா PS1, PS2 இந்த திரைப்படங்களோட பாடல்கள் அப்படி இல்லைன்னா ப்ரோமோஸ் சின்ன சின்ன அப்டேட் கொடுக்கும்போது வந்து லைக்கா நிறுவனம் இதை வந்து கண்டுக்காதான் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி படக்குழு கிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் வந்து வேட்டையன் திரைப்படம் அதுக்கப்புறமா விடாமுயற்சி இந்த 2 திரைப்படத்தோட அப்டேட்டில் வந்து நாங்கள் ஓவராக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சின்னதாக எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலும் அது வந்து எங்களோட பார்வையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படக்குழுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் லைக்கா நிறுவனம் தயாரித்த 4 திரைப்படங்கள் படு தோல்வி திரைப்படங்களா அமைந்து விட்டது. அதனால வந்து அடுத்து ரிலீஸ் ஆக போகும் வேட்டையன் விடாமுயற்சி இந்த 2 திரைப்படம் பெருசா வந்து ஹிட் அடிக்க வேண்டும், நார்த் இந்தியாவில் வந்து அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த திரைப்படத்தோட சின்ன சின்ன ப்ரொமோஷன்லையும் வந்து லைக்கா நிறுவனம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வந்து வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து அனிருத் அவர்கள் நேற்று வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க, வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெரி சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து லைக்கா நிறுவனமும் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்கு, வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளோட செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வார இறுதிக்குள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்து வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வந்து இன்னைக்கு கொடுக்குற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் புதுசாக வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். எனக்கு வந்து நீங்கள் வந்து பேட்ட படத்தில் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் வந்து வச்சுருந்தீங்க, அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் வந்து பாடலுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் வந்து வைங்க, அப்போ தான் வந்து அந்த ஒரு பாடல் வந்து பெருசாக வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது, படத்துக்கும் வந்து அந்த ஒரு டைலாக் வந்து ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனிருத் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம், படக்குழு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடி ஆனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சாங் டைலாக் போர்ஷன் வந்து சாங்குக்கு முன்னாடி வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அது வந்து அப்படியே தேட்டரே வந்து தெரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அனிருத் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டூடியோவில் நின்று வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குற மாதிரி வந்து அந்த ஒரு போஸ்ட் வந்து இருக்கிறது. அதை பார்த்த ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மரண மாஸ் பாட்டு மாதிரி வந்து பயங்கரமாக தெரிக்க போகிறது, டபுள் ட்ரீட்டாக இருக்க போகிறது. ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட டயலாக்கோட வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இருக்க போகிறது. அதுக்கான நாம பார்க்க போகிறோம். ஸோ யார் யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, முக்கியமாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த டயலாக்கோட சேர்த்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, ப்ரோமோவை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.